வணக்கம். நான் இதரன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தி ஒரு சின்ன கிளிப் ஒன்று நான் ப்ளே பண்றேன் பாருங்க. ஃபுல் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண இயலாது. ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. நான் இந்த விஷயத்தை ஷோர்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இஸ்ரேல் ஈரான் போர் நடந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ விமான நிலையத்தில் அகதிகளா ஈரான்ல இருக்க கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த விமான நிலையத்தில் ஃபெமிலியா அல்லது ஃபெமிலி இல்லாமல் நிறைய பேர் இப்படின்னு சொல்லி ஈரான்ல இருந்து கொஞ்சம் பேர் போய் ஸோ சேஃப்டிக்காக அகதிகளாக இந்த மாஸ்கோ விமான நிலையத்தில் ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ விமான நிலையத்தில் போயிருக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் பண்ணப்பட்டதால இந்த கொடூரமான மிருகம் கைது செய்யப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக பார்த்தோம்னு சொன்னால் 18 வயதான இந்த குழந்தைய 32 வயதான பெலாரஸை சேர்ந்த விளாடிமா பிட்கோ என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் தூக்கி அந்த குழந்தைய தூக்கி தலைகீழாக தரையில் அடித்த சம்பவம் தான் இந்த வீடியோ ஃபுட்டேஜில் கவர் ஆகியிருந்தது. 18 மாத குழந்தை. ஸோ இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணது? யுத்தம் நடக்கிற 2 நாட்டுக்கு இடையில இதுதான் உலகத்திலேயே ஒட்டுமொத்த நபர்களுடைய கேள்வி. ஃபெமிலியா அகதியா போயிருக்கிறாங்க. அந்த குடும்பத்து நபர்கள் இல்லாத டைம்ல அந்த குழந்தை தனியா இருந்த டைம்ல இந்த விமான நிலையத்துல வச்சு குழந்தை தாக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த குழந்தைய பாத்தீங்கன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தலைகீழாக அடிச்சதுல முள்ளந்தண்டு பகுதி உடைஞ்சிருக்குது. உடைஞ்சி கோமா ஸ்டேஜில் அந்த குழந்தை வெறும் 18 மாத குழந்தை. இஸ்ரேல் ஈரான் ஒரு பெரிய யுத்தம் போர் நடந்திருந்தது. இதுக்கிடையில் அமெரிக்கா உள்ள இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பேச்சுவார்த்தை அளவுல இப்ப போர் இல்லாம இருந்தாலும் மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு விஷயத்த பாருங்க. ஸோ பொதுவாக நிறைய மக்கள் ஈரான்லேயும் சரி இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. யுத்தம் வேணாம், எங்களுக்கு சமாதானம் வேணும்னு சொல்லி. ஒரு சில இப்படியான மிருகங்களும் இருக்குது. குழந்தை என்னும் பாராம இப்படியான கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருந்தது. ஸோ இது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. அகதிகளாக வந்த இடத்துல கூட ஒரு சரியான அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கப்படலை அல்லது அந்த பாதுகாப்பை உடைக்கிற அளவுக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவம் 32 வயதுடைய ஒரு மிருகத்தால நடந்திருக்குது. ஸோ இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி போலீசார் ரஷ்யாவுடைய போலீசார் அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணுவது பாத்தீங்கன்னு சொன்னால் கஞ்சா இருந்தது. இவருடைய ஆடைகளை செக் பண்ணும்போது கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இது ஒரு போதையில நடந்த ஒரு விஷயமா அல்லது இந்த 2 நாட்டுக்கும் இடையிலான அந்த போரை மையமாக கொண்டு இப்படியான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களா என்று சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சாதாரண சொல்ல போனோம்னு சொன்னால் மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு நபராக இருக்கலாம் என்ற கோணத்திலையும் விசாரணைகள் போகுது. ஆனால் இந்த சம்பவம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கப்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போதைக்கு அடிமையா இருந்தாலும் அல்லது இந்த நாட்டு பிரச்சனை கொண்டு இப்படியான விஷயம் நடந்திருந்தாலும் அல்லது மனநிலை தான் பாதிக்கப்பட்ட ஒருத்தனா இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படணும். 18 மாத குழந்தை, 1.5 வயது குழந்தை, யாருக்கு இப்படியெல்லாம் தோணும்? ஸோ அப்படியான கொடூரமான சம்பவத்தை ஏற்படுத்தின நபருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்போ உலகத்திலே ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாய்க்குது. இந்த விஷயம் நான் ஏன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ நம்மளுடைய குழந்தைகளை நம்ம எங்கே கூட்டி போனாலும் மிகவும் அவதானமாக நம்ம வச்சுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் நான் ஆரம்பத்திலேருந்து ஆயிஷாவினுடைய வீடியோ எடுத்துக்கொண்டாலும் சரி சொந்த உறவினராலேயே இப்படியான விஷயங்கள் நடந்திருந்த ஆரம்பத்தில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ குழந்தைகள், சிறுமிகள், சிறுவர்கள் நம்ம கையோட வச்சுக்கொள்ளணும். ஃபேமிலியாக இருக்கிறவங்க, பேரண்ட்ஸாலும் சரி, கார்டியனாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களே நம்மளை கையோடையே வச்சுக்கணும். நம்ம பார்வையில் எட்டக்கூடிய தூரத்தில் வச்சுக்கணும். அல்ல அப்படி இல்லாமல் விட்டோம்னு சொன்னால் இப்படியான மிருகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். ஸோ இந்த ஒரு விஷயம் உலகத்தில் இப்போ பேசப்பட்டாங்க. நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வியூஸ் நிறைய. ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நிச்சயமாக பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்ளணும். அதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கேராக உங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கொள்ளணும். நன்றி, வணக்கம்.